புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 8வது ஆண்டு நினைவு தினத்தை தொடர்ச்சியாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களின் தலைமையிலே நம் அன்பு தாய்க்கு நம் இதய அஞ்சலியை நாம் இங்கே செலுத்திக் கொண்டிருக்கிறோம். சோதனைக்கும் நேரம் வரப்போவது, தர்மம் தீர்ப்பை தரப்போவது மக்கள் செல்வர் தலைமையிலே அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைப்பதற்கு இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிமொழியை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு பொதுவாழ்வில் அடியெடுத்து வைத்து தமிழ்நாட்டு மக்களையே தன் சொந்தமாக கருதி ஏழை எளியோருக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி திராவிட இயக்கத்தின் வழிவகமாக பெண்ணினத்தின் பெருமையாக உலக அரசியலை திரும்பி பார்க்க வைத்தவராக நாடு போதும் நல்ல தலைவராக திகழ்ந்த நம் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துயில் கொள்ளும் இப்புனித நினைவிடத்தில் அம்மா அவர்கள் காட்டிய வழியில் மக்கள் நல கொள்கைகளை முன்னெடுத்து செல்லும் கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்களின் ஆற்றல் நிறைந்த தலைமையில் ஈடுநடை போடும் நாம் அம்மா அவர்கள் முன்னெடுத்த லட்சியங்களை வெள்ளெடுத்திட உணர்வுபூர்வமாக உறுதிமொழி ஏற்போமாக. உறுதிமொழி. தமிழகமே எனது குடும்பம், தமிழக மக்களின் நலனே எனது நலன் என்ற உயர்ந்த லட்சியத்தை தன் இலக்காக கொண்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அன்பு காட்டுவோருக்கு அரவணைக்கும் தாயாக, அழிக்க நினைப்போருக்கு அக்கினி பிழம்பாக, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களாய் எந்நாளும் பயணித்திட இந்நாளில் உறுதியேற்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இதய தெய்வம் அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் இந்த சுயநலத்தையும் சுயலாபத்தையும் அடிப்படை குணமாக கொண்ட ஒரு சிலரின் கைகளில் சிக்கி இயக்கம் தொடங்கிய நோக்கமே திசை மாறி செல்லும் நிலையில் நாம் போற்றி வணங்கும் மாபெரும் தலைவர்களின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் ஜனநாயக ஆயுதம் கொண்டு நிச்சயம் மீட்டெடுப்போம் என இந்நாளில் நாம் உறுதியேற்கிறோம். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சீரிய முயற்சியாலும் தொலைநோக்கு சிந்தனையாலும் கொண்டு வரப்பட்ட நாடு போற்றும் நல்ல பல திட்டங்களை திட்டமிட்டு முடக்குவதோடு இதய தெய்வம் அம்மா அவர்களின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வதையுமே வாடிக்கையாக வைத்திருக்கும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுப்பது, விளைநிலங்களை அழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிப்பது, கட்டணங்களையும் வரிகளையும் பன்மடங்கு உயர்த்தி பொதுமக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்றுவது, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை வீதிக்கு வந்து போராட வைப்பது என அனைத்து தரப்பு மக்களையும் சிரமத்துக்குள்ளாக்கும் தீய சக்தி திமுகவிடமிருந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் இந்நாளில் நாம் உறுதியேற்கிறோம். தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளைகள், பெண்களுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள், கூலிப்படை அராஜகங்கள், சாதாரண பொதுமக்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள், காவலர்கள்,
யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அளவுக்கு சீர்குலைத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் போதைப் பொருள் கடத்தலின் தலைநகரமாகவும் திமுகவின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம் என இந்நாளில் நாம் உறுதியேற்கிறோம். திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையான சமூக நீதியை நிலைநாட்டி 69% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த சமூக நீதி வீராங்கனையாக காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிட செய்த பொன்னியின் செல்வியாக திகழ்ந்ததோடு தமிழக மக்களின் பொருளாதாரம் ஏற்றம் பெற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக அன்னை தமிழ் மொழி அறிவிக்கப்படவும் உலக பொதுமறையான திருக்குறள் இந்திய தேசிய நூலாக அறிவிக்கப்படவும் தமிழகத்தின் உரிமைகள் அனைத்து நிலையிலும் பாதுகாக்கப்படவும் தமிழக மக்களின் மேன்மை உறுதி செய்யப்படவும் இலங்கை தமிழர்களின் சுதந்திரமான வாழ்வுக்காகவும் நம் அம்மா அவர்கள் இறுதி வரை உறுதியோடு முன்னெடுத்த அதே பாதையில் நாமும் பயணிப்போம் என இந்நாளில் சபதமேற்கிறோம். நம் இதய தெய்வம் அம்மா அவர்களின் திருப்பெயரை கழகத்தின் பெயரிலும் நம்மை வழிநடத்தும் கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் பயணிக்கும் நாம் எத்தனை சோதனைகளும் எதிர்ப்புகளும் வந்தாலும் அதனை துணிச்சலுடன் எதிர்கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என நம் அம்மா அவர்கள் துயில் கொள்ளும் இப்புனித தலத்தில் வீர சபதமாக ஏற்றிடுவோம். வீர சபதமாக ஏற்றிடுவோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக. தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக. பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நீடித்த புகழ் ஓங்குக. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக. தொண்டர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் பாண்டிச்சேரியின் பல பகுதிகளிலிருந்து வந்திருப்பவர்கள் பத்திரமாக அவரவர் ஊருக்கு சென்று சேர வேண்டும், மிகவும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு அம்மா அவர்களின் 8ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும்
புரட்சி தலைவர் அவர்களின் லட்சியங்களை, கொள்கைகளை கொண்டு செல்கின்ற இயக்கமாக இந்த இயக்கம் செயல்படும் என்று தொண்டர்கள் மீது உள்ள நம்பிக்கையில் அம்மா அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள். அம்மா அவர்கள் அன்று சொன்னதை, அவர்களது லட்சியத்தை, கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் 2018 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த அதே உத்வேகத்தோடு, அதே தொண்டர்களின் உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் அம்மாவின் லட்சியங்களை, கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கிடவும் இன்றைக்கு அம்மா அவர்களின் நினைவு தினத்திலே, அவர் துயில் கொண்டிருக்கின்ற நினைவிடத்திலே நாங்கள் அனைவரும் இன்றைக்கு வீர சபதம் ஏற்றிருக்கிறோம். அதை உறுதியாக வருங்காலத்திலே நிறைவேற்றி காட்டுவோம் என்கிற செய்தியை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அது கனவுல வேணால் சாத்தியம், யதார்த்தத்தில் முடியாது. ஏன்னா பழனிசாமி, நான் திரும்ப திரும்ப சொல்வது போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு புரட்சி தலைவர் கண்டெடுத்த இயக்கத்திற்கு, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்திற்கு முடிவுரை எழுதி விடுவார். காரணம், பணத்திமிரில் அவருக்கு இருந்த முதல்வர் பதவியை வைத்துக்கொண்டு அம்மாவின் கட்சியை அவர் இன்றைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள் விழித்து கொள்ளவில்லை என்றால், இரட்டை இலை பழனிசாமியிடம் இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கினார். 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்று ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்கும் பொழுதும் நான் சொல்லி வருகிறேன். அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன். என்னங்க, அம்மாவின் தொண்டர்களாக, உண்மையான தொண்டர்களாக நினைக்கின்ற அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். இதில் யாரோ ஒரு சில சுயநலவாதிகளின் பதவி வெறியால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவதில்லை, காலதாமதம் ஏற்படுகிறது. ஆனால் எங்களது விருப்பம், எங்களது முயற்சியும் 26 தேர்தலுக்கு முன்பாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் ஆட்சியை, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத தீய ஆட்சியை முறியடிப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். இல்லை, இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் போதுமானதாக இல்லை என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும். அதை அரசாங்கம் செவிமடுத்து சரியான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. இரட்டை இலைக்கு எதிரான வழக்கில் 4 வாரத்தில் தேர்தல் கமிஷன் விசாரித்து நல்ல முடிவு இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல முடிவு வரும்னு நாங்களும் காத்திருக்கோம். சார், 2024 ஒரு அணில போல செயல்பட்டு நாங்கள் பிரதமருக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம்னு சொன்னீங்க. 2026 அமமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர்வதற்காக இந்த கூட்டணி தொடரும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை உருவாக்குவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற காரணத்தினால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். மற்றபடி 24 தேர்தலில் பார்த்தீங்க அவருடைய நிலைமை எப்படி இருந்தது. நிறைய தொகுதிகளில் அவங்க டெபாசிட் போடுறது மாத்திரம் இல்லாமல், பழனிசாமி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தியதே திமுகவுக்கு பிடிமுக செயல்பட்டு திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக இரட்டை இலையை பயன்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும், அங்கு உள்ள தொண்டர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் வருங்காலத்தில் விரைவாக அவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்.
நீங்கள் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும்? ஓகே, நன்றி சார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள Channel 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.